ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா. அதுவே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக உதிரியா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் நெய், 250 ml கப் அளவில் அரை கப் ரவை, மிதமான தீ அப்புறமா குறைவான தீக்கு வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தெடுக்கும் போது தான் உப்புமா நல்லா உதிரியாக வரும். நல்லா வறுபட்டிருக்கு, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 1 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு உடைய ஆரம்பிக்கும் போது அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம், அரை டீஸ்பூன் போல துருணை இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பாதி அல்லது 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கி வந்தால் போதும். பாதி போல பீட்ரூட் நல்ல பொடி துருவல்ல துருவி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வேகணும்னு அவசியம் இல்லை, லேசாக 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் துருண தேங்காய், அரை டீஸ்பூன் போல பொடி உப்பு, அரை கப் ரவை எடுத்திருந்தோம், 1 கப் தண்ணி, 1க்கு 2 தண்ணி. எந்த பவுலில் எடுத்திருந்தனோ அதே பவுலில் 2 கப் அளவு தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தீயை குறைவா வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துடலாம். ரொம்ப குறைவான தீயில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க, வாசனையா இருக்கும். சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து எடுத்துடலாம். நல்ல உதிரியா வந்திருக்கு. தேங்காய் சட்னியோட அல்லது இனிப்பு பிடிக்கிறவங்க சீனி நாட்டு சர்க்கரையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் பீட்ரூட் ரவா உப்புமா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.